ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம லேர்ன் பண்ணால் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளியர் வியூ வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ வந்து எந்த மாதிரியான க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷனில் ஒரு விஷயத்த சொல்லித்தரும் பொழுது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் மேப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மைண்ட் மேப்னு என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு விஷயங்கள் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய சப் டாபிக்ஸு, நிறைய சப் கனெக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா, மரம் வந்து நேராக வேர் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் மரம் இருக்கும், அதில் நிறைய கிளைகளையாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாலேஜ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பிரான்ச்சாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு லீனியர் டைப்பில் வந்து வராது. உங்கள் மைண்டில் வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கப்புறம் இது இப்படி இருக்காது. இதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. ஸோ நாலேஜுங்கிறது ஒரு அதில் இருக்கிற சப் டாபிக்ஸு, அதில் இருக்கிற சப் பிரான்ச்சஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் ஆகாத விஷயங்கள், நம்ம சயின்டிஸ்டே கண்டுபிடிக்காத விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் திங்க் பண்ணும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக திங்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைண்ட் மேப்பை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்ப்போம், ஒரு டாப் லெவல் ஆங்கிள்லேருந்து. ஏன்னா ஒரு ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தருக்கு, ஒரு குழந்தை வந்து ஜெயிலுக்குள்ளேயே பிறந்து ஜெயிலுக்குள்ளேயே வளருது அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த உலகம் வந்து அந்த ஜெயில் தான் உலகம்னு தெரியும். அப்போ உலகம் எப்படி இருக்குன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா, பெரியவர் நானாகிட்ட கேட்டிங்கன்னா கூட அது ஒரு 4 செவுரு இருக்கும், 4 கம்பி இருக்கும், இப்படி தான் சொல்லும். அதனால வெளியே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஜெயிலையும் பார்க்கும், ஜெயில் எந்த இடத்துல இருக்குங்கிறது பார்க்கும், ஜெயிலுக்குள்ளேயே என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கும். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து அதோடைய மைண்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதோடைய வியூஸ் வந்து கிளியராக இருக்கும், எதோட எது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை லெவல் வியூவில் நம்ம எப்படி வந்து ஒரு பிகம் அ மான்ஸ்டர் இன் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இந்த மான்ஸ்டருக்கு பதிலாக மாஸ்டர் போட்டுக்கங்க, ப்ரொஃபஷனல் போட்டுக்கங்க, ஒரு எக்ஸ்பர்ட்னு போட்டுக்கங்க, எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு கம்பெனிஸை வாங்கி அந்த கம்பெனிஸை உடைய வேல்யூக்காக நம்ம வச்சு அதை விற்கிறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனிஸை நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறதும் பண்ணுறோம். அதாவது வந்து அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டலுக்காக இல்லாமல் டெக்னிக்கலாக அந்த ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்டுக்காக நம்ம வாங்கியும் சேல் பண்ணுறோம். இந்த மாதிரியும் 2 விஷயம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ். ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கு தேவையான விஷயம் ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ், மேக்ரோ எக்கனாமிக் அனலைசஸ், ஜியோ பொலிட்டிக்கல் அனலைசஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அனலைசஸும் ஜியோ பொலிட்டிக்கல் அனலைசஸும் வேறையான்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் அது, ஓகேங்களா? இது எக்கனாமிக் பிஹேவியர் இப்படி தான் இருக்குங்கிறது. ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய பிஹேவியர். அதாவது வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு நாட்டுக்கடையில இன்னொரு நாட்டுக்கடையிலையும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நிறைய சின்ன சின்ன சப்ளையர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னால இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேயும் மாற்றங்கள் நடைபெறும். அந்த மாற்றங்கள் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்லையும் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இப்போது ஃபண்டமெண்டல் அனலைசஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் அனலைசஸ் இருக்குது. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசஸ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ். அந்த குவான்டிடேட்டிவ் அனலைசஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். பேசிக்காக வந்து 2 டைப்னு சொல்ல முடியாது, ஒரே டைப் தான். அதாவது ஃபினான்ஷியல்ஸ், நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குவான்டிடேட்டிவ் அனலைசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டலாக 2 டைப் இருக்குது. குவான்டிடேட்டிவ் அப்படின்னாலே நம்பர்ஸ் கேம் வந்துடும். அதாவது வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது, இது பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, மற்ற அதர் மெட்ரிக்ஸ், ரேஷியோ அனலைசஸ், இதெல்லாம் பண்ணுறது வந்து இதெல்லாம் நம்பர்ஸ், அந்த கம்பெனியுடைய நம்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல்ஸ். அதே சமயத்தில் அதர் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, அது வருஷங்கிறத நம்பர் தானே. அதே மாதிரி எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அதர் கேப்பபிலிட்டிஸ், என்னென்னலாம் கேப்பபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் நம்பர்ஸ். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம வச்சு அந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி அனலைஸ் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அனலைசஸ் ஃபண்டமெண்டலில். இதுவே குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ் இருக்கு, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸில் குவாலிட்டேட்டிவ் அனலைசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் மாடல்ஸ், அதாவது வந்து நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது போக மீதி இருக்கிறது என்ன பிஸ்னஸில் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அப்போ வந்து நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்தாலே அந்த நம்பரை தூக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த கம்பெனியில் மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, அந்த பிஸ்னஸ் மாடல். அதாவது வந்து அந்த கம்பெனி வந்து எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி, அந்த ப்ராடக்டுடைய யூனிக்னஸ்ஸு, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அந்த ப்ராடக்ட்டை வந்து மக்கள் எவ்வளோ விரும்பி வாங்குறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ வந்து வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் மாடல்ஸ். அதே மாதிரி அவங்க எப்படி அதில் பணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெவன்யூ எங்கேருந்து வருது, ப்ராஃபிட் மேஜராக எங்கேருந்து வருது, எது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது, ப்ரெசன்ட் டிசைட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி, அவங்க வந்து சோஷியல் மீடியா கம்பெனி. அவங்க வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எந்த பொருளையும் விற்கிறது இல்லை, பொருள் விற்கிற பிஸ்னஸுக்கும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற கன்சியூமருக்கும் நடுவில் இவங்க ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால, எல்லா கன்சியூமருடைய டேட்டாவும் எல்லா கன்சியூமரும் இதில் ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஆட்ஸ் கொடுக்கலாம், அது மூலமாக நிறைய வந்து பீப்புள்ஸுக்கு கன்சியூமருக்கு ரீச் ஆகும். ஸோ இது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். அவங்க வந்து எந்த பொருளையும் அவங்க தனியாக விற்கலை, ஓகேங்களா. மேபி ஏதாவது ஒரு சப் பிஸ்னஸ் அவங்க வச்சிருக்கலாம், ஆனால் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து இதுதான். அப்போது எல்லா பொருளையும் விற்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது, டிவி மாதிரி. அப்போது இவங்க எதை விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எதை தயாரிக்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பீப்புள்ஸை எப்படி அதிக நேரம் இருக்க வைக்கிறது, எப்படி அவங்கள அதிக நேரம் வாட்ச் பண்ண வைக்கிறது. ஏன்னா அப்போ தான் நிறைய ஆட்ஸ் காமிக்க முடியும், டிசிஷன் மேக்கிங் கன்சியூமருக்கும் எடுக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாருமே ஆடு கொடுப்பாங்க, ஆடு கொடுத்தா எந்த ரிசல்ட்டும் வராது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க, பிஸ்னஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாடல், ஓகேங்களா. நீங்கள் டேரெக்டாக பொருளை விற்று தான் அதில் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை. பிஸ்னஸ் மாடல் இன்னோவேஷன் அண்ட் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பிஸ்னஸ் மாடல். பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா, சம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லாபத்திலேயே போகாது, நஷ்டத்தில் இருக்கும். ஆனாலும் அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து லாபத்தில் வரும். அப்போ அது எப்படி வந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் முதல்ல இதையே பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நஷ்டத்தில் போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்து பிஸ்னஸே டோட்டலாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அது மூலமாக ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிஸ்னஸ் மாடல்ஸ். மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்னஸ் மாடல்ஸில் டெக்னாலஜி அப்படிங்கிறதே ஒரு பெரிய மோட்டாக இருக்கும். இந்த காலத்தில் டெக்னாலஜி கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச கம்பெனிஸு, டெக்னாலஜியை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மோட் இருக்கும். மோட்டுன்னா என்னென்னா, இவங்களை தவிர யாரும் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது. மக்கள் யாரும் வரமாட்டாங்க, அந்தளவுக்கு டேட்டாவும் உங்ககிட்ட இருக்காது, அந்தளவுக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட இருக்காது. ஸோ அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. மேபி நிச் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து பிஸ்னஸ் மாடல். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்வாட், அதாவது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு, இதுதான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, மற்ற காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது இது காம்படேட்டிவ் அனலைசிஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவாக வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உடைய எல்லா காம்படிட்டர் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணீங்க, ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அனலைசிஸ். ஃபண்டமெண்டலாக இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். இண்டஸ்ட்ரி அனலைசிஸ், இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி டெய்ல்வின்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி டெய்ல்வின்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது பார்க்கணும். இதை பற்றி இப்போ நான் சொல்ல எல்லா விஷயத்தை பற்றி நான் தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு 10-20 வீடியோ போகும். கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தொடர்ந்து அது எல்லாத்தையுமே நான் போட பார்க்குறேன். ஆல்ரெடி இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம சேனலில் ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல்வின்ஸ்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி டெய்ல்வின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி டெய்ல்வின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், அது வந்து பொலிட்டிக்கல்னாலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அன்இவெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொரோனா டைமில் வந்து மாஸ்க் அதிகமாக திடீர்னு ப்ரொடக்ஷன் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி
அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியவே வந்து பயங்கரமாக பூமுக்கு கொண்டு போயிடும். அப்படி இதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை கவுத்தி விடுறதுக்கும் ஈவெண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட் வந்து டெயில் விண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் China+1 ஸ்ட்ராட்டஜி எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணும்போது, China+1ன்னா சைனாவில் தான் எல்லா கண்ட்ரிஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரொம்ப அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து அந்த ஒரு கண்ட்ரியை நம்பி மட்டுமே எல்லா விஷயத்தையும் வைக்கிறதுனால அவங்களுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும், பவர்ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க. இதை வந்து அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து விரும்பாதனால, ப்ளஸ் அது அவங்களுக்கு ரிஸ்க்குங்கிறதுனால இன்னொரு நாடு நமக்கு தேவை, ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இன்னொரு நாடு தேவைங்கிறதுனால எதெல்லாம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சைனாக்கு அடுத்தது இந்தியா தான் இருக்குது. ஆனால் சைனா அளவுக்கு இந்தியா வந்து டெவலப்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம தான் இருக்கோம். மேபி ஃபியூச்சரில் வந்து வரலாம், ஆனால் அது கூட கஷ்டம். ஏன் கஷ்டம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சைனாவுடைய எக்கனாமிக் பாலிசி ப்ளஸ் சைனாவுடைய எக்கனாமிக்ஸை நம்ம வந்து பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏன் வந்து இப்போ முடியாது, எதனால் அது சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு பற்றி நான் டீட்டெயில்டாக எக்கனாமிக் அனலைசிஸ் வீடியோ போடும்போது நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னாச்சுன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து சைனா வந்து டாப் லெவல் மார்க்கெட் லீடர், எல்லா கண்ட்ரிக்கும் கெமிக்கல் சப்ளை பண்ணுறாங்க, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். அவங்க வந்து சைனாவில் கெமிக்கலில் பண்ணாமல் எல்லாமே இந்தியாவிலையும் நமக்கு கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ இந்தியா கொடுக்கும்போது அப்போ கெமிக்கல் பூம் நடந்துச்சு. இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பூம் நடந்துச்சு. அப்போ அங்கே என்ன ஸ்டாக் வாங்கினாலும் அது தாறுமாறாக மல்டிபேக்கராக வித்தின் 1 இயருக்குள்ளே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரீசெண்டாக அனலைஸ் பண்ணிங்கனாலும் தெரியும். இன்னுமே கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இருக்குது. நானும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்டாக் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், அனலைசஸ் பண்ணிருக்கேன். இது வந்து டெயில் விண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷிப்பிங் கிரைசஸ் வந்து நடந்தப்போ, அதாவது வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் வாரு ப்ளஸ் இஸ்ரேல் ஹமாஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங்கில் வந்து ஒரு கப்பல் ஒன்று மாட்டுச்சு. இந்த நம்ம இப்போ சூயஸ் கனாலில் வந்து ஒரு கப்பல் ஒன்று நடுவில் மாட்டுச்சு. அதனால வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வீக் ஆச்சு. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வாரும் நடந்த சுச்சுவேஷனால ஷிப்பிங் கிரைசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த ஷிப்பிங் கிரைசஸ்னாலையும் பெனிஃபிட்டான இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, டேமேஜ் ஆன இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அது மாதிரியான விஷயங்களை டெயில் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரி டெயில் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் டவுனாக இருந்தாலோ இல்லை ஒரு சில பாலிசிஸ் வந்து நம்ம போடணும்னு நினச்சாலோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு சாதகமாகவும் பாதகமாகவும் போடுவாங்க. இந்த பாலிசினால நிறைய விஷயங்கள் பூம் ஆகும், நிறைய விஷயங்கள் டேமேஜும் ஆகும். ஸோ எதுவுமே 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசி அனலைஸ் பண்ணி அதில் இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பாலிசியை வச்சு இண்டஸ்ட்ரி அனலைசஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த நடந்ததெல்லாம் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அதை வந்து இண்டஸ்ட்ரி அனலைசஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெட்டராக வந்து அதுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அனலைசஸ் வரும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸில் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பார்த்துட்டோம். இப்போது டெக்னிக்கல் அனலைசஸ்க்கு வருவோம். இப்போ டெக்னிக்கல் அனலைசஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும், நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்க்க மாட்டோம், ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இந்த ரெண்டு விஷயம் தான். ஏன்னா ப்ரைஸ் கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு, யாராவது பை பண்ணி செல் பண்ணிருக்காங்க. வால்யூம்லேயும் நிறைய குவான்டிட்டி, அதாவது வந்து மேஜராக வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூம் வச்சு மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் மெத்தடுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் நார்மலி டெக்னிக்கல் அனலைசஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு சில ஃபார்முலாஸ், ப்ரைஸு அது எவ்வளோ மூவ் ஆகுது, வால்யூமு சேஞ்சு, ப்ரைஸோடைய சேஞ்சு தான் மூவ் ஆகுது, ப்ரைஸ் சேஞ்சு, அந்த டைமிங் எவ்வளோ சீக்கிரமாக அந்த டைமிங்கில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலானால நமக்கு எவ்வளோ அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டமில் இருக்குது, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எவ்வளோ கீப்பாக, இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளோ தூரம் அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவ்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறதா இண்டிகேட்டர்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா பியூர்லி வந்து சார்ட் பேட்டர்னை வச்சு நம்ம எடுப்போம். இதில் வந்து எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனுடைய டீட்டெயில் வெர்ஷன் தான் எஸ்எம்சி. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம், அதாவது சார்ட்டை வச்சு நம்ம பண்ணுறது. இதில் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு, மல்டிபிள் டைப் ஆஃப் சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்எம்சி அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே டீட்டெயில்டு வெர்ஷன். அதாவது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பல்க் குவான்டிட்டியில் தான் வாங்குவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிஹேவியர் இருக்குது. ஏன்னா அவங்களால நார்மல் ரீட்டைல் பீப்புள்ஸ் மாதிரி என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா அவங்க லார்ஜ் வால்யூம் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் என்ட்ரி ஆவாங்க. அப்போது
ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் மணிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருடைய ஆக்டிவிட்டி தான் ஸ்மார்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங், அந்த நிறைய பேட்டர்ன் டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லுவோம். அது நம்ம டீட்டெயில்டாக போடுவோம். இப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பல டைம் எடுக்கலாம். இது எங்கெங்கே சோர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து மேபி நம்மளுடைய சேனலில் எல்லாமே நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. டாப் டு பாட்டம் எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கம்ப்ளீட் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் investorsthamil.com அப்படிங்கிற எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டராக நான் வந்து கோர்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய பிளாட்ஃபார்முக்கு கோர்சஸ் போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இந்த கோர்ஸை வந்து 1, இந்த கோர்ஸ் 2வது, இந்த கோர்ஸ் 3வது, இந்த கோர்ஸ் 4வது, இந்த கோர்ஸ் 5வது, இது 6வது, இது 7வது. இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து நாலேஜ் கிடைக்கும். இதில் கம்ப்ளீட்டாக பிகினர் லெவல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கள அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாமே வீடியோ கம்ப்ளீட் கோர்ஸு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ட்ரேடிங்கோடையும் போட்டிருக்கேன். நிறைய ப்ராக்டிக்கல் ட்ரேடிங்கும் இருக்கும், நிறைய வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து டைம் கிடையாது, நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் ஆர்டராக வந்து ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே நீங்கள் வந்து தாராளமாக அந்த கோர்ஸுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதாவது ஒரு கோர்ஸுக்கும் கிடையாது, நீங்கள் இது சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா கோர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வியூ டீடைல்ஸ் போகிறீங்க, இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் சிலபஸில் இருக்கும். ப்ளஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் இதுலையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். இப்போ அதை வாட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் பிளான் போகும். இந்த ப்ரைஸ் பிளானில் நீங்கள் வந்து எந்த பிளானை சூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் எல்லா கோர்ஸையும் பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு மல்டிபிள் பிளான் கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் பிளானுடைய டியூரேஷனை பொறுத்து, ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு சில பேருக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் ஹையர் பிளான் எடுத்துக்கலாம். ஹையர் பிளான் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பொறுமையாக பார்த்துக்கலாம். 2 மந்த்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், 1 மந்த்துக்கு பார்த்துக்கலாம், இப்போ 4 மந்த்துக்கு பார்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும். ஹையர் பிளான் போகும்போது ஒரு மாதத்துக்கு உண்டான ப்ரைஸ் கம்மியாகும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பொறுமையாக உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 1 மந்த்லேயே நான் பார்த்துருவேன் அப்படின்னா நீங்கள் 1 மந்த்லேயே பார்த்துக்கலாம். ஏன்னா கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 1 மந்த்தில் வாட்ச் பண்ணிடுவீங்களா, எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியுமா, இல்லை திருப்பி 2வது டைம் 3வது டைம் நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையர் பிளான் வேணுன்னா நீங்கள் போய்க்கலாம். ஆனால் எந்த பிளான் சூஸ் பண்ணிங்கனாலும் எல்லா கோர்ஸையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இனிமேல் நான் கோர்ஸ் போட்டாலும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வேல்யூஷன் பார்ட் 2. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஷன் மெத்தடு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான வேல்யூஷன் மெத்தட். இப்போ இந்த கோர்ஸும் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி ரைட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வேல்யூஷன் மெத்தட். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் வந்து investorsthamil.com டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்கள் அந்த வெப்சைட் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் வெப்சைட்டில், சிலபஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து அதோடைய ஒரு ஃபார்முலா, அதாவது ப்ரைஸையும் நீங்கள் எப்படி கண்ணில் பார்த்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அதை கம்ப்யூட்டருக்கு சொல்லித்தரணும்னா நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க? அப்போ அதுக்கு வந்து கோடிங் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ கம்ப்யூட்டர்ஸே நமக்கு ஒரு அனலைசிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா அதுதான் இண்டிகேட்டர்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நம்ம ஈஸியாக காமிக்கிற விஷயம். அப்போ இது வந்து 100% இதை மட்டுமே யூஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணாலும் அப்படிதான். அப்போது கம்பினேஷனாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் இதை மாஸ்டர் ஆகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சும்மா இதை லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல, ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், நான் வந்து என்னுடைய பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சம்பாதிக்கணும், நான் பெரிய லெவலில் இன்வெஸ்டராக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டில் யூஸ் பண்ணலாம். 2வது இந்த சப்ஜெக்டோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது மூலமாக தாராளமாக உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நாலேஜும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, நான் வந்து இன்னும் 2 பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியும் வச்சுருக்கேன், D2C பிஸ்னஸும் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறோம். அது மூலமாக ஒவ்வொரு கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே நான் புக்ஸ் மட்டுமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்னுடைய நாலேஜை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதை லேர்ன் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறத நான் வந்து அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க, எல்லாத்துடைய ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் உண்டான சப்ஜெக்ட் எதை படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மொமெண்டம், ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட். இது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது மொமெண்டம் பேஸ்டாகவும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட், இந்த 3 டைப்பில் தான் ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணாலும் சரி, ஒன்று மார்க்கெட் வந்து மொமெண்டமில் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும், அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு மொமெண்டம் எந்த ஸ்டாக்ல இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ரிவர்சல் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கோம், ஆனால் ஒரு இடத்துல ஃபால் ஆகி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி ரிவர்சல் ஆகும். இதை வந்து இந்த மாதிரி டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரிவர்சல். அதாவது இந்த 3 டெக்னிக்குள்ள எல்லாமே வந்துருங்க. ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று மொமெண்டம் டைப்பில் நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை பண்ணுவீங்க. இல்லை ரிவர்சல் டைப்பில் இருக்குது, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் டைப்பில் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் என்னன்னா மார்க்கெட் மொமெண்டமில் போயிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்கும். அதாவது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் மார்க்கெட் போகும், திருப்பி ஒரு ஃபால் இருக்கும். மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே தான் போகும். அதாவது ஹையர் ஹை, லோயர் லோன்னு சொல்லுவாங்க, சாரி ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்ட்டில் நம்ம இந்த லோயர் ரிவர்சல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். ரிவர்சல் அப்படிங்கிறது டோட்டலாகவே மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கும் மேஜர் டைமில். ஸோ ஒரு இடத்துல ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்சல்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டைப்பில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் ஓவராலாக இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ், மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியணும், எக்கனாமிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அதை படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை புரிஞ்சிருக்கணும். ஸோ படிக்கிறதுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளே இப்போ புக்கை வாங்கி படிச்சுக்கிறது தான். நம்ம புரிஞ்சுக்கணும், நிறைய அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா யாராவது சொல்லிக் கொடுக்குறவன்ட்டு கேட்கணும். நம்மளே நிறையா டீச் பண்ணியிருக்கோம் இந்த யூடியூப் சேனல்லையே, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரியுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அந்த கண்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது, அந்த கண்ட்ரியோடைய க்ரோத் எப்படி இருக்குது, டெப்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம அந்த கண்ட்ரியோடைய எந்த இண்டஸ்ட்ரி செக்டர்ஸில் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதும், நம்ம தேவையான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் கூட எக்கனாமிக் அனலைசிஸில் ஒரு பார்ட்டு. இப்போது கண்ட்ரியோடைய ஜிடிபி கண்டுபிடிச்சு அந்த ஜிடிபியை வச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணுறது டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து மேலேருந்து கீழே, அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் டாப் லெவல். அதுக்கடுத்து அவங்க போடுற பாலிசி, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், மக்களுடைய கன்சியூமர் பிஹேவியர், அதுக்கப்புறம் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து ஒரு டாப் லெவல் டவுன்லேருந்து அப்ரோச் பண்ணிட்டு வருவோம். டாப் லெவல்லேருந்து அப்ரோச் பண்ணுவோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியும் தனித்தனியாக எடுத்துக்குவோம். அந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, கண்ட்ரியோடைய எக்கனாமிக் பொலிட்டிக்கல் பாலிசி எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிஸ், அடுத்த லெவலில் க்ரோத் ஆகக்கூடிய கண்ட்ரிஸை ஒரு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் தனியாக அனலைஸ் பண்ணி அதில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் செக்டர் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் நம்ம ட்ரேட் பண்ணுறதும் தான் வந்து டாப் டவுன் அப்ரோச் சொல்லுவோம். டாப் டவுன்னா மேலேருந்து கீழே, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து எல்லா நாட்டையும் பார்த்து அந்த நாட்டிலேருந்து இது வரும். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பாட்டம் அப்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கம்பெனிஸில் எந்தெந்த கம்பெனியெல்லாம் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது, எந்த கம்பெனியெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்து அந்த கம்பெனிஸ்க்கே நம்ம செப்பரேட்டாக நம்ம போய் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த கம்பெனிஸை வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம இந்த இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இண்டிவிஜுவல் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பிள் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுங்க. இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்னாலேயோ ஜியோ பொலிட்டிக்கல் இதனாலேயோ வளர்ந்தவங்க கிடையாது, மேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஆப்பிளோ மைக்ரோசாஃப்டோ இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் இன்னோவேஷன், இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸை வச்சு வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கு பேர் பாட்டம் அப் அப்ரோச். அவங்க அதில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக கம்பெனிஸை நம்ம மூவ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியும் செக் பண்ணலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அது 2 டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்குடைய க்ரோத்து, சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறது. சென்ட்ரல் பேங்க்னா என்ன, நம்மளது வந்து ஆர்பிஐ, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த சென்ட்ரல் பேங்க்கு ஒரு பேர் இருக்கும். நம்மளதுல வந்து ஆர்பிஐ இருக்கும், யூரோப்பில் வந்து இசிபின்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இருக்கும், யூஎஸ்ல வந்து ஃபெட்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் பேங்க். ஸோ அந்த ஃபெட்னு சொல்லி பேங்க்கு, அங்கே சென்ட்ரல் பேங்க். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்குடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் என்ன, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை வந்து சென்ட்ரல் பேங்க் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இவங்களையும் நம்ம சேர்த்து அனலைஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து எக்கனாமிக் அனலைசிஸ். இதில் நிறைய இன்னும் டைப் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அனலைசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ பொலிட்டிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது. சரி, இதெல்லாம் சப்ஜெக்ட். பொலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுனா அது வந்து கொஞ்சம் டஃப் தான். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பொலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தன்மை இருக்குது, அந்த பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு நாட்டுடைய டிசிஷன் மேக்கிங்கில் யார் வந்து அடுத்த பொலிட்டிக்கல் லீடராக வருவாங்க, அங்கே வார் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் திங்கிங் கெப்பாசிட்டி. திங்கிங்னா அப்போ எப்படிங்க திங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறது இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட், எல்லாத்துக்குமே புரியுமான்னு தெரியாது. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கேம் தியரின்னு ஒன்று இருக்கும். கேம் தியரி அப்படின்னா என்னென்னா, இது வந்து இந்த கேம் தியரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நேஷ் ஈக்குவலிபிரியம் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ், அதாவது பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டில் மக்கள் வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் வாழ்கிறாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மிருகமும் பார்த்தீங்கன்னா தன்னோட சாப்பாட்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணி வேற ஒரு பொருளை வாங்காது. ஓகேங்களா, அதுக்கு அதோடைய சாப்பாடு மட்டும்தான் இது பண்ணும். ஆனால் மனுஷங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ட்ரேட் பண்ணுவாங்க. காசை ட்ரேட் பண்ணுவோம், பணத்தை, அதாவது ஒரு பொருளை ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணுறது, நெகோஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு உண்டான பிஹேவியர். ஸோ அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக வந்து அதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி கேம் தியரியெல்லாம் இருக்கும். இந்த கேம் தியரியில் சிம்பிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனுடைய லாஸ் வந்து இன்னொருத்தருக்கு கெயினாக போகும். எப்போவுமே அப்படி தான். இப்போது ஒரு கட்சி வந்து ஜெயிக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜெயிக்கும். காரணம் என்னன்னா, ஆப்போசிட் கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் சினாரியோ இது வந்து நமக்கு ஈஸியாக நிறைய இடத்துல சொல்லிடலாம். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, ஏங்கிற ஒரு கட்சி இருக்குது, பிங்கிற ஒரு கட்சி இருக்குது. இப்போ ஏங்கிற பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது. பிங்கிற பார்ட்டிக்கு தான் ஓட்டிங் ஜாஸ்தி. பிங்கிற பார்ட்டிக்கு தான் வந்து நார்மலாகவே டோட்டல் ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் பெண்கள் ஓட்டு வாங்குறதும் சரி, ஆண்கள் ஓட்டு வாங்குறதும் சரி, மெஜாரிட்டி ஆஃப் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஜாஸ்தி. ஆனால் ஏங்கிற கட்சி வந்து ஓட்டிங் கம்மி தான், கம்பேரிட்டிவ்லி இதோட கம்மி தான். இதான் ரெண்டு மேஜர் கட்சின்னு வச்சுக்கோங்க, ஏபிங்கிறதா மேஜர் கட்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற கட்சி வந்து நார்மலாக வந்து அவங்களுக்கு பவர் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா கம்பேரிட்டிவ்லி இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இவங்க பவருக்கு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல இவங்க வீக் ஆனாங்க அப்படின்னா இவங்க வந்து அடுத்த பவருக்கு கொஷினே தேவையில்லை, இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற ஓட்டிங்கை பிரிக்கிற மாதிரி புது கட்சிகள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது கட்சிகள் புது ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த பிங்கிற ஓட்டிங் மேலே கை வச்சாலோ இல்லை இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசினாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டெல்லாம் இதுக்கு வராமல் இவங்களுக்கும் பிரியும். இப்போ இந்த ஓட்டை பிரிக்கிறது மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி வந்து வலுவிழந்துடும். இதான் கேம் தியரின்னு சொல்லுவாங்க. கேம் தியரி அப்படிங்கிறது வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா, 8 கோடி பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தான் இருக்காங்க. அப்போது இவங்களுக்குள்ளதான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுமே தவிர இவங்களுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்ட்ராவாலாம் நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. அப்போது மேஜராக ஓட்டிங் எவ்வளோ விழுகுது அப்படிங்கிற அந்த பேட்டர்னையும் கண்டுபிடிச்சி அந்த எதனால எந்தெந்த ஏரியாவில் எப்படி ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிங்கிற கட்சி வந்து அதிக ஓட்டு வச்சிருந்தாலும் கூட இவங்களுக்கு போட்டியை நிறைய காம்படிட்டர் வந்தாங்கன்னா அந்த காம்படிட்டர் வந்து பிங்கிறவங்கள குறை சொல்லாமல் ஏங்கிற குறை சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டெல்லாம் பிங்கிற பார்ட்டிஸ் வந்து நார்மலாகவே பிங்கிற கட்சிக்கு போடுவாங்க. சரிங்களா, ஓட்டு வந்து போடுவாங்க. அப்போ அவங்க வந்து நார்மலாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி ஒரே நிமிஷம். இப்போ அந்த பிங்கிற பார்ட்டி நார்மலாகவே வந்து ஏமாறியுது. ஓகே சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்கிற பார்ட்டிஸ் வந்து இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டு பிரிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது வந்து கேம் தியரி. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் எஃபோர்ட் போட தேவையில்லை, ஓட்டை பிரிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
நம்ம வந்து கேம் தியரி வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேம் தியரினால நிறைய சாங்ஷன்ஸ் நடக்கும். இப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாங்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சாங்ஷன்ஸ் மீன்ஸ் என்னன்னா, ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு பொருளாதார தடை விதிக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொலிட்டிக்கல் டிசிஷன் வந்து இன்னொரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனால ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது பாதிக்கப்படும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் பாதிச்சதுனாலும் உங்களுக்கு பல பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஒரே நிமிஷம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இது வந்து கேம் தியரி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட்டு. சிம்பிள்னு சொல்ல முடியாது. இது எக்கனாமிக்ஸும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் கூட நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் நான் ஏதாவது ஒரு வீடியோஸில் நம்ம சொல்கிறேன். ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால என்னால் எப்படி அதை ஆர்கனைஸ்டாக சொல்ல முடியும்னு தெரியல. அதனால அந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து நீட்டாக கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் ஆர்கனைஸ்டாக போகும். இப்போது இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச், இந்த பொலிட்டிக்கல் அனலைசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச். இந்த டாப் டவுன் அப்ரோச்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை பார்ப்போம், செக்டாரை பார்ப்போம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பார்ப்போம், அதுக்கப்புறம் கம்பெனிஸை பார்ப்போம். ஸோ இதுலேயே வந்து எல்லாமே வந்துடும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் அனலைஸ் பண்ண தெரியணும். மார்க்கெட் சைக்கிள்னா இப்போ எக்ஸாம்பிள் தீபக் ஃபெர்டிலைசர்னு ஒரு கம்பெனியில் ரீசெண்டாக இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15% மேலே ப்ராஃபிட் எடுத்தனால ப்ராஃபிட் 20க்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 20% மேலே இந்த வித்தின் மந்தில். அந்த கம்பெனிஸை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் இப்போ வாங்குறதுக்கு உண்டான ரீசன் என்ன, சீசனாலிட்டி சைக்கிள். சீசனாலிட்டி சைக்கிள்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்கெட் சைக்கிளில் இருக்கும். இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த சீசனாலிட்டி சைக்கிள் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இருக்கும், அதே மாதிரி மெட்டல் சைக்கிள்ஸ் இருக்கும், கேபெக்ஸ் சைக்கிள் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னா மானிட்டரி பாலிசி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. இது மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அடிபடும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டவுன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சைக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் சைக்கிளில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 to 4 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட் சைக்கிள் வந்து பூமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்ரெடி பீக்கில் இருக்குது. இனிமேல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 நினைக்கிறேன். நம்மளுடைய இந்தியாவுடைய ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேட்டை இத்தனை தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மாசங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பீக்கில் தான் இருக்குது. அந்த பீக்ல இருந்து ஒரே ரேட்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து யூஎஸ் வந்து குறைப்பாங்களே தவிர, நம்ம கண்ட்ரி குறைக்குமே தவிர இன்னும் ஏத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த சைக்கிள் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் ஏத்துனாங்கன்னா அது திருப்பி வந்து பல பிரச்சனை வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரே இதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்ற முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னா ஏற்றிருப்பாங்க. அப்போ இது பீக்ல இருக்குது ஆல்ரெடி. அப்போ இது குறைக்கும் போது என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு 2-3 இயர்ஸ்ல. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் எல்லாம் பூம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு. ரியல் எஸ்டேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் லோவாக இருந்தால் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் ஆகும், எக்கனாமி பூ ஆகும். நிறைய பேர் வந்து லோன் வாங்குவாங்க, ஹோம் லோனு, ஹவுசிங் லோன்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டை பூம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அதே மாதிரி சீசனாலிட்டி சைக்கிள், அதுதான் நான் சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பருவமழை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சீசனாலிட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசர் சேல்ஸுக்கு வந்து அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி சேல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஏசி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்டர்லேயே பாருங்க ஜம்ப் ஆகிருக்கும். நீங்கள் அந்த பேட்டர்னை ரிப்பீட்டடாக குவார்டர் பேட்டர்னை ரிப்பீட்டடாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே தெரியும். அந்தந்த இடத்துல ஜம்ப் ஆகிருக்கும். அது சீசனாலிட்டி சைக்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெட்டல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது முதல்ல அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அது மெட்டல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மெட்டல் சைக்கிள்ங்கிறது அதிக அளவில் அவங்க வந்து கமாடிட்டியை வாங்குவாங்க. சைனா அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 1-2 இயர்ஸ் வந்து மெட்டல் சைக்கிள் நல்லா இருந்துச்சு. மெட்டல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பூமாச்சு. இது காரணம் என்னன்னா அந்த கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முதல் மெட்டல் வந்து இப்படி தான் வரும். மெட்டல் சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கேபெக்ஸ் சைக்கிள் அப்படிங்கிறதுனா கவர்மெண்ட் பாலிசி பட்ஜெட் அந்த டைம் போடுவாங்க இல்லையா, அந்த பாலிசியிலேருந்து நிறைய விஷயங்கள் உருவாக ஆரம்பிக்கும், நிறைய விஷயங்கள் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது கேபெக்ஸ் சைக்கிள். இது கேபெக்ஸ்ங்கிறது நாட்டுக்கே கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அப்படிங்கிறது தான் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த மார்ச் மாதம் கம்பெனிஸ் வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், அடுத்து டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி
பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் அந்த வருஷத்துக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளானை பண்ணும்போது அவங்க வந்து நிறைய பணத்தை அந்த வருஷத்துக்கு எது எதுக்கெல்லாம் ஒதுக்கலாம், அடுத்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ எது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒதுக்குற அந்த சைக்கிளுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை டிசைட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து கேபெக்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து கண்ட்ரிக்கும் பார்க்கலாம் பட்ஜெட் பாலிசியில். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த வருஷம் முடியும் போது மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு ஃபுல்லாக பட்ஜெட் பிளான் போட்டு எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கேபெக்ஸ் சைக்கிள். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதுதான் உங்களுடைய மைண்ட் மேப். இதெல்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆகுது ஒரு இன்வெஸ்டருக்கு அப்படிங்கிறது. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கலாம். உங்களுடைய பணத்தை தைரியமாக கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கும் உங்கள் பெரிய லெவலில் ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கும் உண்டான பிளான். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்லாம் தேடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே எல்லாமே இருக்குது. இது மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன் நிறைய விஷயங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு கம்ப்ளீட்டாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிச்சு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளுடைய கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்க்கு போகும். வாட்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கோர்ஸும் பார்த்துக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். தனிப்பட்ட ஒரு கோர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா அந்த நாலேஜ் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து எல்லா கோர்ஸையும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்லாம் போனோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினோம்னா ஒரு மாதத்துக்கு எல்லாமே பார்த்துக்குறோம் இல்லையா, அது மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். ஃப்யூச்சரில் நாங்கள் கோர்ஸ் போட்டாலும் இதில் வரும். இப்போ பாருங்கள், இந்த கோர்ஸ் வந்து ரிலேட்டிவ் வேல்யூஷன் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக திருப்பி ஆட் பண்ண கோர்சஸ்ஸு. இந்த மாதிரி இப்போ அடுத்தது கோர்சஸும் பிளான் பண்ணிட்டுருக்கேன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இதுக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே வந்துடும். ஆனால் இது அதுக்குள்ளே இதெல்லாம் லேர்ன் பண்ணிங்க, இது இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.